வீரர்கள் களத்துல தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அம்பையர் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட எல்லா மொமெண்ட்ஸையும் கவனிச்சு அவங்க தான் வந்து அவங்கள பத்தி புகார்கள் ஏதாவது இருந்தா தெரிவிப்பாங்க. ஆனா அம்பையரே தப்பு பண்ணா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க மேற்கு இந்திய தீவுகள் அணியோட வீரர்கள். அப்படி என்ன நடந்தது, எதுக்காக வந்து அம்பையர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருக்காங்க அப்படிங்கறதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடந்துட்டு இருக்கு. இதுல முதல் போட்டியில ஆஸ்திரேலிய அணி வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து பேட்டிங் பண்ணது ஆஸ்திரேலிய அணி தான். முதல் இன்னிங்ஸ்ல அவங்க 180 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. இப்படிப்பட்ட ஒரு லோ ஸ்கோர்ல 30 ஆண்டுகள்ல அவங்க வந்து ஆல் அவுட் ஆனதே கிடையாது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக அப்படின்னு ஒரு மோசமான சாதனையை படைச்சிருந்தாங்க ஆஸ்திரேலிய அணி. அடுத்ததா தங்களோட முதல் இன்னிங்ஸை விளையாடின மேற்கிந்திய தீவுகள் அணி 190 ரன்களை எடுத்தாங்க. 10 ரன்கள் வந்து அவங்க முன்னிலை பெற்றிருந்தாங்க முதல் இன்னிங்ஸோட முடிவில். அடுத்ததா இரண்டாவது இன்னிங்ஸ் நடக்குது. அங்க ஆஸ்திரேலியாவோட கை வந்து ஓங்க ஆரம்பிக்குது. அதற்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை நோக்கி மேற்கிந்திய தீவுகள் அணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் வந்து ஒரு அம்பையர் ஒரு மிகப்பெரிய தவறு இழைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு முறையும் முடிவு தேர்ட் அம்பையருக்கு நகர்த்தப்படும் போது அந்த முடிவுகள் எல்லாமே மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக தான் வந்தது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதற்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா மொத்தம் 5 முடிவுகள் இந்த மாதிரி வந்து ஒரு தவறிழைக்கப்பட்ட முடிவுகளா பார்க்கப்படுது. இதுல 4 முடிவுகள் வந்து மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராகவும் ஒரே ஒரு முடிவு வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராகவும் இருந்ததா மேற்கிந்திய தீவுகள் வீரர்கள் சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் அணியோட கேப்டனான சேஸ் அவரோட LBW முறையில் ஆட்டம் இழக்கிறாரு. ஆனா அது வந்து தேர்ட் அம்பையருக்கு போகும்போது கிளியரா வந்து அது நாட் அவுட்னு தெரிஞ்சாலும் அவர் வந்து அவுட் கொடுக்கிறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அந்த அணியோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சாய் ஹோப் இவர் அடிச்ச ஒரு பந்தை வந்து ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பரான அலெக்ஸ் கேரி பிடிக்கிறாரு. ஆனா அதுவும் வந்து கேட்ச் வந்து கிளியரா இல்லை அப்படிங்கறதுக்காக தேர்ட் அம்பையர் கிட்ட மூவ் ஆகுது. அதை பார்த்தாலுமே வந்துட்டு பந்து வந்து மண்ணில் பட்டு அதுக்கப்புறம் தான் கையில் வர மாதிரி இருக்கு. ஆனா இதுவுமே வந்து அவுட் அப்படிங்கிற முடிவு தான் வருது. ஸோ இந்த 2 பேரோட மட்டும் நான் ஏன் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா அந்த டைம்ல இவங்க 2 பேருமே வந்து ஒரு 40 ரன்கள் எடுத்து விளையாடிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் நின்று ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பை அமைச்சிருந்தா ஒருவேளை மேற்கிந்திய தீவுகள் அணி அந்த போட்டியில வெற்றியை பதிவு செஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் இவ்வளோ மிகப்பெரிய மார்ஜின் வித்தியாசத்திலான தோல்வியவாவது தவிர்த்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட சூழலை தான் அந்த அம்பையரோட முடிவு அப்படிங்கிறத அந்த போட்டியவே மாற்றி இருந்தது. ஸோ இதை பற்றி தான் அந்த அணியோட கேப்டனான சேஸ் வந்து சொல்றாரு, அம்பையர் தவறு பண்ணும்போது அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், அவருக்கும் வந்து தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு. ஸோ இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமான அந்த அம்பையர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்ரியன் ஹோல்ஸ்டாக். இவர் வந்து தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். இவர் இந்த மாதிரி மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக முடிவுகளை வந்து கொடுக்கறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதற்கு முன்னாடி இங்கிலாந்து சீரீஸ்லையும் இவர் இதே மாதிரியான தவறுகளை இழைத்தாரு அப்படின்னு மேற்கிந்திய தீவுகள் அணியோட தலைமை பயிற்சியாளரான டேரன் சம்மி வந்து சொல்லியிருக்காரு. எப்பவுமே வந்து ஒரு சார்பா இருக்காதீங்க, 2 பேருக்கும் பொதுவானவர் அப்படிங்கறனால தானே அவருக்கு நடுவர் அப்படின்னே சொல்றாங்க. நீங்க வந்து எப்பவுமே மேற்கிந்திய தீவுகள் அணியை மட்டுமே வந்து பாரபட்சமாவே ட்ரீட் பண்றீங்க. உங்க மேல வந்து குற்றம் நாங்க சொல்ல முடியாது, ஆனாலும் வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு எங்களால் ரெக்வஸ்ட் வைக்க முடியும். இதுக்கு மேலே அம்பையர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் அணி நிர்வாகத்துக்கூட சேர்ந்து பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு இப்போதைக்கு டேரன் சம்மி சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இதுக்கான தீர்வு காணப்படலாம் அப்படின்னா அடுத்தடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணிகள் விளையாடக்கூடிய போட்டியில் இவர் வந்து அம்பையரா நிர்ணயிக்கப்பட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்மொழி உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் அடுத்ததாக ஆஸ்திரேலியா அணி விளையாட போட்டியை பொறுத்து தான் இது எப்படி இருக்கு, இது உண்மையாவே வந்து இவர் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.